போதிதர்மர் வாழ்க்கை வரலாறு அறிமுகம் பற்றி பார்ப்போம். போதிதர்மா பௌத்த தத்துவத்தின் மிக முக்கியமான பரம்பரையை தொடர்ந்த ஒரு மகானான ஆசானாகவும் சீனாவில் ஷூலின் மடத்தில் தியான மற்றும் மாறாத தத்துவங்களை பரப்பியவர். அவரின் வரலாறு மற்றும் செயல்பாடுகள் இன்று உலக பரிமாணத்தில் மிகவும் புகழ்பெற்றவை. இவரின் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. போதிதர்மா இந்தியாவின் காஞ்சி நகரத்தில் பிறந்தார். அவரது பிறந்த பெயர் போதிதர்மா என்பதாக கூறப்படுகிறது. இது ஞானத்தை நிலைத்திடும் அல்லது உள்முழு ஞானம் என பொருள்படும். இவர் பௌத்த உணர்வு மற்றும் தியானம் ஆகியவற்றின் மூலம் ஆன்மீக வளர்ச்சியை அடைந்தார். இவரின் சீனாவுக்கான பயணம். போதிதர்மா பௌத்த சமயத்தை சீனாவுக்கு கொண்டு வந்தார். சீனாவில் பௌத்தம் பரப்பப்படவில்லை என்பதால் அவரின் வருகை மிக முக்கியமானது. அவர் முதலில் சீனாவில் உள்ள லூ மலை லூ மவுண்டன் என்ற இடத்திற்கு சென்றார். ஷூலின் மடம் மற்றும் தியானம். போதிதர்மா ஷூலின் மடத்தில் வந்ததும் அங்கு உள்ள யோகி மற்றும் தேர்மார்களை தியானத்தின் மூலம் ஆன்மீக வளர்ச்சிக்கான வழிகளுக்கு பொருந்த வைக்க முயற்சித்தார். இதற்காக அவர் 8 ஆண்டுகள் ஒரு சுவர்களின் மேல் முகம் செலுத்தி தியானத்தில் இருந்தார். இதன் மூலம் பௌத்த சமயத்தில் உள்ள மூடையாத தியானம் என்ற கோட்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார். சீனாவின் மாற்றம் மற்றும் போதிதர்மாவின் பயன். போதிதர்மா சீனாவில் தியானத்தை பிரபலப்படுத்திய போது அவர் சில காலம் ஷூலின் மடத்தில் வசித்தார். இவரது தியானம் மற்றும் அதிலிருந்து வரும் ஆன்மீக வழிகள் சீனாவில் பெரிதும் பிரபலமானது. மேலும் அவர் உண்மையான ஞானத்தை கொண்டு வரும் வழிமுறைகளையும் பரப்பினார். போதிதர்மாவின் மரணம் எப்படி நடந்தது என்பதை பற்றி பல கதை சொல்லல்கள் உள்ளன. சில வரலாற்று குறிப்புகளின்படி அவர் 150 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. சில ஆவணங்கள் அவருடைய இறுதி நாட்கள் குறித்து எவ்வித விவரங்களும் கூறவில்லை. ஆனால் அவர் போதிக்கேற்ப சமாதானமாக இருக்க முன்வந்தார். போதிதர்மா ஒரு ஆன்மீக ஆசானாக மட்டுமின்றி தனது பௌத்த ஞானத்தை பரப்பியவராகவும் உலகளவில் மிக முக்கியமானவராக இருக்கின்றார். சீனாவில் பௌத்தத்தின் பல வாதிகளை மீறி தியானத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். கலை, ஆராய்ச்சி மற்றும் விளக்கங்கள். போதிதர்மா ஷூலின் மடம் மற்றும் பௌத்த கல்வி அமைப்புகளில் அளிக்கப்பட்ட முக்கிய பாடங்களின் மூலம் பல கலைகளையும் வளர்த்தார். அதில் இசை, யோகா, தியானம், களிகளை மற்றும் உள்திறவிகள் ஆகியவை அடங்கும்.